பெப்பர்ஸ் மார்னிங் நிகழ்ச்சியில உணவும் குணமும் பகுதியில நாம இன்னைக்கு பார்க்க போற சிறுதானியம் கம்பு. அதாவது பாஜ்ரா அப்படின்னு சொல்லுவாங்கங்க. அதுக்கு ஆங்கிலத்துல pearl millet அப்படின்ற ஒரு பேரும் உண்டுங்க. pearl millet அப்படின்னா முத்தை போல அழகா இருக்குங்க இந்த கம்பு பார்க்கறதுக்கு. ஸோ முத்து ரொம்பவும் விலை உயர்ந்ததுங்க. ஆனா இந்த கம்பு ரொம்பவும் விலை கம்மியானதுங்க. பார்க்க போனா விலை கம்மியா இருந்தாலும் இதுல சத்துக்கள் ஜாஸ்தி இருக்கு. ஸோ வட மாநிலங்கள்ல இன்றைய காலகட்டங்கள்ல கூட இந்த பாஜ்ராவோட ரொட்டி, அதாவது பாஜ்ரா ரொட்டின்றது பெரிதும் ரொம்ப ஃபேமஸான ஒரு உணவுங்க. ஸோ இந்த கம்பை ரொம்ப சுவையான ஒரு உணவு. அடிக்கடி இந்த கம்பை கோதுமை மாவோட சேர்ந்து ரொட்டியாவோ இல்ல கோதுமை தோசையாவோ நாம சேர்த்துக்கலாங்க. அது மட்டும் இல்லாம சிறுதானியங்கள் எல்லாமே கஞ்சி பதத்துல கூட எடுத்துக்கலாம். மேலும் இந்த கம்புல பாத்தீங்கன்னா குளூட்டன்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சத்து கிடையவே கிடையாதுங்க. இந்த குளூட்டன் ஃப்ரீ அப்படின்னா எல்லா சிறுதானியங்கள்லயும் கம்பு, கேழ்வரகு, சோளம் போன்ற சிறுதானியங்கள்லாம் குளூட்டன்ற சத்து ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு. இந்த குளூட்டன் பாத்தீங்கன்னா கோதுமையில அதிகமா இருக்கும். இந்த குளூட்டன் அதிகமா இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கோதுமை எடுக்கிறவங்களுக்கு அடிக்கடி வயிற்று வலி வருங்க. அதாவது எனக்கு கோதுமை சப்பாத்தி சாப்பிட்டாலே வயிற்று வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது எதனாலன்னா இந்த குளூட்டன் சத்துனால தாங்க. அதனால பாஜ்ரா அதாவது கம்புல குளூட்டன் சத்து ரொம்பவும் குறைவா இருக்கு. ஸோ தாராளமா நம்பி இந்த கம்பை எடுத்துக்கலாங்க. இந்த குளூட்டன் சத்து என்ன செய்யும் அப்படின்னா வயிற்று வலியை உண்டாக்கி சீலியாக் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய செரிமான கோளாறை ஏற்படுத்தக்கூடியது இந்த குளூட்டன். ஸோ பாஜ்ரா அதாவது இந்த கம்புல குளூட்டன் கிடையவே கிடையாது. ஸோ தாராளமா உணவுல சேர்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான எச்சரிக்கை, இந்த கம்பை அடிக்கடி நிறைய சேர்த்துக்காதீங்க. ஏன்னா ரத்தத்துல யூரிக் ஆசிட், அதாவது ஒரு 40 வயதுக்கு மேல ரத்தத்துல யூரிக் ஆசிட் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த யூரிக் ஆசிட் என்ன ஆகும்னா அதிகமா ஆச்சுன்னா கவுட்டுன்னு சொல்லக்கூடிய மூட்டுவாத நோய் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதாவது மூட்டுக்கள்ல நீர் சேர்ந்து வீக்கமாயிடுங்க. அதுதான் இந்த யூரிக் ஆசிட் அதிகமானா ஏற்படக்கூடிய முக்கியமான பிரச்சனை. ஸோ வயது கம்மியானவங்களும் குழந்தைங்களும் இந்த பாஜ்ரான்ற கம்பை சேர்த்துக்கலாம். பட் பெரியவங்க குறைஞ்ச அளவுல சேர்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த சிறுதானியங்கள் கேழ்வரகு, கம்பு இதெல்லாம் கூழாவோ கஞ்சியாவோ எடுத்துக்கிறதுக்கு பதிலா தோசையாவோ இல்ல அடையாவோ சேர்த்துக்கலாங்க. ஏன்னா சர்க்கரை நோயாளிகள் முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த கூழ் கஞ்சி எடுக்கிறது மூலமா அதனுடைய மாவு அதிக அளவுல ரத்தத்துல சீக்கிரமா கலந்துருங்க. அது மட்டும் இல்லாம கூழ் கஞ்சி எடுத்துக்கும் போது அதனுடைய அளவு நமக்கு தெரியாது. அதாவது எந்த அளவுக்கு நம்ம களியோ இல்ல கூழோ எடுத்துக்கிறோம் அப்படின்னு நமக்கு அளவு தெரியாது. இதே ஒரு தோசையோ இல்ல அடையோ எடுத்துக்கும் போது அதனுடைய கவுண்ட், அதாவது 2 தோசை தான் எடுத்துக்கணும், 3 அடை தான் எடுத்துக்கணும் அப்படின்ற நம்பர்ஸ் நமக்கு தெரியும் இல்லையா? அதனாலதான் முடிஞ்ச அளவுக்கு திரவ ஆகாரங்களை தவிர்த்துட்டு திடமான ஆகாரங்களா சேர்த்துக்கிறது நல்லது. அது மட்டும் இல்லாம நம்ம இந்த கம்பு, கேழ்வரகு போன்ற சிறுதானியங்களோட மாவுகளை அடையாவோ தோசையாவோ சாப்பிடும்போது கட்டாயம் தொட்டுக்கிறதுக்கு காய்கறிகளோ இல்ல ஏதாவது பயிறு வகைகளோ சேர்த்துப்போம் இல்லையா? ஸோ அதன் மூலயமா நாம சாப்பிட்றதுக்கு நேரம் அதிகமாகும். அது நேரம் அதிகமாகறதுனால என்ன ஆகும், இதுல நார்ச்சத்துக்கள் நிறைய இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ நார்ச்சத்து மெயினா என்ன பண்ணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம செரிமானங்களை குறைக்குது. சீக்கிரமா செரிமானம் ஆகி அதனுடைய மாவுச்சத்து குளுக்கோஸா மாறி ரத்தத்துல கலக்கிறதுக்கு நேரம் ஆகுது. அப்படி நேரம் ஆகும்போது சர்க்கரை நோயாளிகளுக்கு ரத்தத்துல சர்க்கரை அளவு குறையுது. அது மட்டும் இல்லாம நமக்கு குறைஞ்ச அளவு சாப்பிட்ட உடனேவே போதும் அப்படின்ற ஒரு ஃபீல் ஏற்படுது. அதாவது செட்டைட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய போதுன்ற ஒரு ஃபீல் ஏற்படுறதுனால நமக்கு குறைஞ்ச அளவு உணவே இதுக்கு போதுமானதா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கம்புல ஆன்டி ஆக்சிடென்ட், அதாவது புற்றுநோயை தடுக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் அதிக அளவுல இருக்கு. இதுல கால்சியம் சத்தும் அதிகமா இருக்கு. மேலும் இந்த குழந்தைங்களுக்கு அடிக்கடி சேர்த்துக்கிறது மூலயமா நார்ச்சத்து நிறைய உடம்புல சேருது, கால்சியம் சத்து சேருது. அது மட்டும் இல்லாம பெண்களுக்கு என்ன உணவு சாப்பிட்றது, என்னதான் டிஃபன் பண்றது, என்னதான் சமைச்சு உங்களுக்கு கொடுக்கறது அப்படின்னு நிறைய சந்தேகங்கள் வரும். அதுக்கு பதிலா திரும்ப திரும்ப இட்லி தோசை அப்படி இல்லைன்னா சாதம், அதுக்கு பதிலா கம்பு அடை, கம்பு தோசை, கேழ்வரகு அடை, கேழ்வரகு தோசை. இப்போ இந்த கேழ்வரகுல சேமியா போன்றவற்றையெல்லாம் நமக்கு கிடைக்குது. ஸோ கேழ்வரகு சேமியா இல்ல கம்பு சேமியா அந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுக்கலாம். புட்டு மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு வித்தியாசமான உணவாகவும் இருக்கும்.
சீக்கிரமாகவும் செரிமானமாகக்கூடிய உணவாகவும் இருக்கும். உடலுக்கு புத்துணர்ச்சி அளிக்கக்கூடிய உணவாகவும் இந்த கம்பு கட்டாயம் அமையுங்க. ஸோ தினந்தோறும் நம்ம உணவுல இந்த கம்பை சேர்த்துக்கிறது மூலமா ஆரோக்கியமான வாழ்வு பெறலாம். ஸோ இன்று நாம கம்பை பத்தி பார்த்தோம், அதனுடைய பலன்களையும் அதுல இருக்க சத்துக்களையும் பார்த்தோம். அதை நம்ம கம்பை தோசையாவோ இல்லை அடையாவோ சேர்த்து நம்மளுடைய சத்துக்களை முழுமையா பெற்று ஆரோக்கியமான வாழ்வு வாழலாம். நன்றி, வணக்கம்.